ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம கூட இருக்குது the BYD Sea Lion 7. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எஸ்யூவி ஃப்ரம் BYD அண்ட் இது ஒரு சேஃப்டி ஃபோக்கஸ்டு ஹைலி இன்னோவேட்டிவ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லக்ஸரி எஸ்யூவி பிளஸ் கூப்பே டிசைன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ரொம்பவே இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டை தான் இதை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் இதில் லாட் ஆஃப் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், சேஃப்டி ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ், இந்த பிளேட் பேட்டரி, அது ஒரு ஃப்ளாக்ஷிப் பேட்டரி பிஓடியோடது, அதை இந்த வெஹிக்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்வின் ப்ராஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்டபிள் ஹெட்லாம்ப்ஸ். நீங்கள் ரைட் ஆர் லெஃப்ட் நீங்கள் வெஹிக்கிளை ஸ்டீர் பண்ணும்போது இந்த லைட்ஸ் ஆல்சோ அவங்க கொஞ்சம் பேன் பண்ணி நீங்கள் ரைட் ஆர் லெஃப்ட் அதுவே பேன் ஆகிக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் கஸ்டமைசபிள். இப்போ இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பூட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பூட் ஸ்பேஸ் ஒரு 50 லிட்டர் பூட் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அன்லாக் அனிமேஷன்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஃப்ரண்ட்ல ஒரு வெல்கம் ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். சைட் ப்ரொஃபைலில் இது ஒரு ஸ்டன்னிங் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்ல ஒரு லாங் வெஹிக்கிளாக இது தெரியுது. நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸில் பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி குவாய்ட் லாங் எஸ்யூவி மாதிரி சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் இந்த ரியர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கூப்பே மாதிரி கொஞ்சம் அப்படி கர்வ்டு கொடுத்துருக்காங்க டுவர்ட்ஸ் ரியர். அண்ட் இதில் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே என்டர் ஆகணும்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பாப் அவுட் ஆகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் NFC என்ட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு பேட்ச் பார்க்கலாம், NFC அப்படின்னு. அண்ட் என் கையில் ஒரு கார்டு இருக்குது, இதுதான் இந்த கார்டு, NFC கார்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம இந்த வண்டிக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது மேலே ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஆல் த டோர்ஸ் பாப் அவுட் ஆயிரும் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பாப் அவுட் ஆகும் அண்ட் நீங்கள் அப்படியே உள்ளே என்டர் ஆகிக்கலாம் சீம்லெஸ்லி. சேம் வே நீங்கள் வெளியில் வந்துட்டு ஒன்ஸ் மோர் நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா அப்படியே எல்லா ஃப்ளஷ் டோர்ஸ் உள்ளே போயிட்டு வண்டி லாக் ஆயிரும். இப்போ இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உள்ளே இருந்து அதை அன்லாக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் வந்து ஒரு 50 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அண்ட் இது ஒரு ஹைட்ராலிக் பூட் தான். இது நீங்கள் ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிக்கும். ஆல்ரெடி நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட அதை காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இது தான் இந்த 50 லிட்டர் பூட். வெரி வெல். இது வந்து ஒரு ஜெஷர் கண்ட்ரோல்டு பூட், ரொம்பவே ஒரு ஆக்சசிபிள் ஃபீச்சர் தான். பூட் ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஜெஷர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் அண்ட் பூட் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகிக்கும். வெரி எலிகண்ட் வே ஆஃப் ஓப்பனிங் இட். அண்ட் இந்த பூட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் உள்ள அண்ட் இதோட க்ளோசிங் மெக்கானிசமும் சிமிலர் தான். இதே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது அப்படியே சீம்லெஸ்ஸாக க்ளோஸ் ஆகிக்கும். நான் அந்த ஸ்போர்ட்டி பேட்டர்ன் சொன்னது இது இப்போ க்ளோஸ் ஆனோடனே உங்களுக்கு இங்கே தெரியும். நான் க்ளோஸ்அப்லையும் காட்டுறேன். பட் இந்த பேட்டர்ன் தான் நான் சொன்னேன். இந்த பூட் ரொம்பவே ஒரு ஒரு வெல் டன் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் BYD Sea Lion 7ஓட இன்டீரியர்ஸ். ரொம்பவே பாஷான லக்ஸரியான இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மூட் லைட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சாஃப்ட் டச்சாக இருக்குது. இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி வீகன் லெதர். இது டேஷ்லேயும் இருக்குது, அட் த சேம் டைம் இந்த டோர்ஸ்லேயும் இருக்குது. அந்த வீகன் லெதரில் அந்த ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க, ஒரு ரொம்ப நல்ல லைனிங். அது ஆல் தி வே டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டேஷ் அப்படியே ஒரே லைனிங்காக கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. இந்த லைட்ஸோட கலர்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டியூவல் ஜோனை கஸ்டமைஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்டும் கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மூட் லைட்ஸ் வைக்க முடியும். கம்மிங் டு த சென்டர் கன்சோல், இது தான் இந்த வண்டியோட கமாண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இது இஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டச் ரொட்டேட்டபிள் ஸ்க்ரீன். இதுலேயே நம்ம இந்த வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸை இந்த ஸ்க்ரீனை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மியூசிக் ஆடியோ சிஸ்டம்ஸ் மட்டும் அதை பற்றியெல்லாம் பேசலை. ஐ எம் ஹேவிங் லாட் ஆஃப் திங்ஸ் டு டாக் அபவுட் திஸ். ஏன்னா ஹெட் அப் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இங்கே ஒரு ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி விண்ட்ஷீல்டில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது. இங்கே உங்களுக்கு கிளாஸ் எதுவும் பார்க்க முடியாது ஹெட் அப் டிஸ்பிளேல, டைரெக்டாக விண்ட்ஷீல்டில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். பட் அதை வந்து உங்களோட டிரைவரோட கன்வீனியன்ஸ் மாதிரி டிரைவரோட ஹைட் பொசிஷன்ஸை வச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ டுவர்ட்ஸ் ரைட் ஆர் டுவர்ட்ஸ் அதோட ஹைட் அண்ட் இன்க்ளினேஷன் எல்லாமே நம்மளோட DIY-ஆவே இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது தான் நம்மளோட மோட் கண்ட்ரோல் பேனல். வெஹிக்கிளோட டிரைவிங் மோட்ஸை நம்ம இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து நாப், ரியர் நியூட்ரல் டிரைவ் கண்ட்ரோல் பண்ணுற நாப். அண்ட் இங்கே வந்து நமக்கு மோட் செலக்டர் இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்கோ மோட்ஸ் அதை நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட வால்யூம் நாப். இதை நம்ம டர்ன் பண்ணுறதுனால வால்யூமை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃப்டி சிஸ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா
இங்க ஒரு சென்சர் நீங்க பார்க்கலாம். இந்த சென்சர் வந்து டிரைவரோட ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ற சென்சார். இது வந்து டிரைவர் அட்டென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பிவைடி சொல்றாங்க. ஆஸ் த நேம் சஜஸ்ட், டிரைவர் வந்து வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஏதர் அவரோட ஃபேஸை திருப்புறாரோ, ஐ மீன் அவர் வந்து ரோட பாக்குறது இல்லை, ஃபேஸ் வேற எங்கேயாவது திருப்புறாரா, இல்லை ரோட பார்க்காம அவர் ஐஸ் வேற எங்கேயாவது பார்க்குதா, ஒரு அவர் ரொம்ப ஃபெட்டிக்டா தெரியுதா, டிரைவரோட ஃபேஸ் ரொம்ப நேரம் ஓட்டும்போது ஃபேஸ் ரொம்ப டல்லா யூனோ ஃபெட்டிக்டா தெரியும் ஐஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த சிஸ்டம் அதை ஆக்சுவலி சென்ஸ் பண்ணிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குது. இட் கிவ்ஸ் த டிரைவர் அ வார்னிங். போத் ஆடியோவும் வருது, அட் த சேம் இங்கே ஒரு விஷுவல் வார்னிங்கும் வருது. சேஃப்டி பற்றி பேசிட்டு இருக்கும்போது வி ஹாவ் 11 ஏர்பேக்ஸ் இன் திஸ் கார். எப்படின்னா ஃப்ரண்ட் 2 ஏர்பேக்ஸ் இருக்குது, ரியரில் ஐ மீன் த சைட் கர்டன் ஏர்பேக்ஸ் இருக்குது, சென்டரில் ஒன் மோர் ஏர்பேக் இருக்குது. இந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கு நடுவில் ஒன் மோர் ஏர்பேக் ஓப்பன் ஆகும். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங் டு டூ. இந்த ஸ்டீரிங் பற்றி சொல்லணும்னா இது ரொம்பவே லைட்டான ஒரு ஸ்டீரிங்னு சொல்லலாம். யூஸ்வலி இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் இட்ஸ் யூனோ ஒரு 1 ஃபிங்கர் வச்சு நீங்கள் இதை அப்படியே டேர்ன் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இது வந்து இதோட ஸ்டிஃப்னஸ் அட்ஜஸ்டபிள் ஆயிரும். பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் இப்போ நான் நியூட்ரலில் இருக்கேன், ஒன்ஸ் நீங்கள் வந்து மூவ் ஆகும்போது இஃப் யூ ஆர் கோயிங் இன் டு எக்கோ மோட் இது கொஞ்சம் லைட்டர் நோட்டில் இருக்கும் ஸ்டிஃப்னஸ். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இது டெஃபினட்டாக கொஞ்சம் கூட ஸ்டிஃப் ஆயிரும். ஏன்னா தட் வே வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி, சடன் டர்ன்ஸ் எதுவும் ஆகாத மாதிரி இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிக்கும். அண்ட் இந்த வண்டியில் ஒரு பெரிய பனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சன்ரூஃபை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த சன்ரூஃபோட பிளைண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். அதோட டச் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஒன்லி த பிளைண்ட் கேன் பி கண்ட்ரோல். இந்த எந்த அளவுக்குன்னா இந்த நல்ல ரொம்ப லாங்கான சன்ரூஃப் தான், ஆல் தி வே ரியர் பேசஞ்சரோட ஹெட் வரைக்குமே போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஜுவல் சேனல் ஏசி இருக்குது. இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸ் இங்கே இருக்குது, 2 வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட த்ரோ அண்ட் கூலிங் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ரிட்ராக்டிவ்லி ஹிடனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எலிகண்ட்டாக ஓப்பன் ஆகுது, ஒரு ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது இந்த சார்ஜிங் ஸ்லாட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி ஸ்லாட் அஸ் வெல் அஸ் யூஎஸ்பி-A ஸ்லாட் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இன்னொரு ஃபீச்சர் இந்த காரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆக்சசரி. இவங்க இந்த டீலர்ஷிப்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஆக்சசரி வந்து ஒரு லேப்டாப் சார்ஜ் பண்ணுற ஆக்சசரிஸ் தான். ஒரு 3 மீட்டர் ஒயர் கூட ஒரு சாக்கெட் வருது. நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வண்டியிலே இன்சைட் நீங்கள் அதை ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே வண்டி ரன் ஆகும்போதே நீங்கள் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் நீங்கள் லேப்டாப் யூஸும் பண்ணிக்கலாம். ஐ திங்க் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போதெல்லாம் இட் வில் பி குவைட் ஹேண்டி. ஏன்னா நீங்கள் நிறுத்தி எங்கேயுமே சார்ஜ் பண்ண முடியாது லேப்டாப் எல்லாம். ஸோ இட் இஸ் குவைட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீலுக்கு பின்னாடி வந்து ஒரு டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. அந்த இந்த டெஸ்லா காரில் பார்க்குற மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸை டிடெக்ட் பண்ணி அதோட ஒரு அனிமேஷன் காட்டுது. எனக்கு இதில் பார்க்கும்போது என் முன்னாடி ஒருத்தர் நின்றுருக்காரு, எனக்கு அவரோட ஒரு இது தெரியுது, ஒரு ஹியூமன் ஐகான் காட்டுதுங்க. அட் த சேம் டைம் ஒரு வண்டி பாஸ் ஆனால் கூட ஒரு இதோட விசினிட்டியில் பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குதுன்னா கூட எனி வெஹிக்கிள் அது வந்து ஒரு வெஹிக்கிளோட ஐகானையும் காட்டுது, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் காட்டுது.